வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு அற்புதமான 4 கிரக சேர்க்கை வருது. அந்த நாள்ல ஒரு சூட்சும வழிபாட்டை பத்தி பார்க்க போறோம். அந்த வழிபாட்டுனால உங்களோட நீண்டகால சிக்கல் 3 விஷயங்கள் உறுதியாக உங்களுக்கு சரியாகும். அதுதான் உங்க வாழ்க்கையில பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த 3ம் என்னென்ன, எந்த ராசிக்கு, எந்த நாள்ல அந்த கிரக சேர்க்கை, என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப அந்த நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு அந்த வீடியோவை நீங்க தவறாம பார்க்க முடியும். நீங்க இந்த வீடியோவை நேரடியாக உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க, ஃபேஸ்புக்ல இருக்கிற நண்பர்கள், வாட்ஸ்அப்ல இருக்கிற குரூப், வாட்ஸ்அப்ல இருக்கிற நம்பர்கள் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எல்லாருக்குமே சோசியல் மீடியாவில் அனுப்ப முடியும். கடக ராசிக்கு தான் அந்த அற்புதமான கிரக சேர்க்கையை பார்க்க போறோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு துன்பம், துயரம் இருந்தா அதை சரி செய்வதற்காக கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான நாளை, அற்புதமான வழிமுறையை நமக்கு எப்பவுமே ஒதுக்கி தருவார். அப்படி ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை கடக ராசிக்கு வருது. இந்த கடக ராசிக்கு 8ஆம் இடம்ங்கிறது கும்ப ராசி, சனியின் வீடு. அங்கே ராகு ஏற்கனவே இருக்கிறார். நான் சொல்லக்கூடிய நாள்ல சந்திரனும் குரு 12ஆம் இடத்திலிருந்து அந்த 8ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார். அப்ப சனியின் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அங்கே ராகுவோடு சந்திரன் இணைவு பெறுகிறார். அப்ப ராகு, சந்திரன், சனி, குரு இந்த 4 கிரகங்களுக்கான தொடர்பு ஏற்படுது. பொதுவாக ஒரு மனிதனோட வாழ்க்கையில எந்த சிக்கல் வந்தாலும் அது பித்ரு சாபமா இருக்கலாம், மாத்ரு சாபம் அல்லது மாத்ரு தோஷம் அல்லது பித்ரு தோஷம் இது போன்ற காரணங்களாலதான் அதிகமான தடைகள் நமக்கு ஏற்படும். திருமணம் நடக்கலைங்க, வரன் பார்க்கிறோம், நல்ல வரன் அமையல, கடந்த 2.5 வருஷமா அஷ்டமச்சனினால எனக்கு திருமணம் கைகூடி வரல, அல்லது எனக்கு பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பேசி ஜவுளி எடுத்து கூட திருமணம் நின்னு போச்சு அப்படின்னு வேதனையில இருக்கிறவங்க, அல்லது குடும்ப வாழ்க்கையில சிக்கல், கணவன் மனைவி பிரிந்திருக்கும், அல்லது எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிட சண்டை சச்சரவு, ஒருவேளை சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியாத ஒரு நிலைமை, அல்லது விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நடக்குது, அல்லது எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால விவாகரத்து நடந்துருச்சு, இப்ப நான் 2வது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய கடன் என்னோட கழுத்தை நெரிக்குது, அஷ்டமச்சனியா அல்லது என் தசாபுத்தியான்னு எனக்கு தெரியல, ஆனா மொத்தத்துல என்னோட கடனின் அளவு அதிகமா இருக்கு, என்னுடைய சிக்கல்கள் பெரிய அளவுல இருக்கு, ஒரு நல்ல வேலை இல்லை, தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி இல்லை, நான் கொடுத்த பணம் வரல, நான் ஜாமீன் போட்டு கேரண்டி போட்டு இப்ப நான் போய் மாட்டிக்கிட்டு அந்த கடனை கட்டுறேன் அல்லது அந்த கடனுக்கு நான் பதில் சொல்றேன். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ, இந்த கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கை கட்டாயமாக உங்களோட கடனை உறுதியாக தீர்க்கும், தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சியையும் நல்ல ஒரு வேலையையும், ஏற்கனவே ஒரு தற்காலிக வேலையில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரத்தையும் கொடுக்கும் அற்புத கிரக சேர்க்கை இந்த 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கை நடக்கும் அந்த நாளில் சந்திர கிரகணமும் நிகழ்கிறது. சந்திர கிரகணம் அன்னைக்கு இரவு 8:38க்கு தொடங்கும். ஆனால் இந்த வழிபாடுங்கிறது அன்னைக்கு காலையில உங்களுக்கு இந்த வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இது என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை நாளில் பௌர்ணமி தினத்துலதான் இந்த 4 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. இந்த 4 கிரக சேர்க்கைங்கிறது ஒரு பெரிய அளவிலான தடையை நீக்கும், வெற்றி அடைய வழியை காண்பிக்கும், கடன் கட்டுவதற்கு நிதி ஆதாரம் இல்லை, பணம் எப்படி வரும்னு எனக்கு சோர்ஸ் இல்லைன்னா கூட உங்களுக்கான பண ஆதாரத்தை, பண வரவிற்கான வழியை காண்பிக்கும் ஒரு அற்புதமான நாள். சந்திர கிரகண வழிபாடு என்பது பெரிய அளவிலான வெற்றியை தரும். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாருமே இந்த நாள்ல ரகசிய வழிபாடுகள் செய்வாங்க. நிறைய விதமான மந்திரங்களை அவர்கள் அன்று உச்சாரணை செய்வார்கள். ஒரு மந்திரத்தை அன்னைக்கு பிரயோகம் செய்தால் அந்த மந்திரம் பெரிய அளவிலான வெற்றியை தரும். ராகு கேதுவினால் உங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உங்களோட ஜாதகத்துல ராசி அல்லது லக்னத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் சரி, உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும், 8ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது ஜாதகத்தில் இருந்தாலும், குருவோடு ராகு சேர்ந்திருந்தாலும், சுக்கிரனோடு ராகு சேர்ந்திருந்தாலும், குருவோடு கேது சேர்ந்திருந்தால், இந்த கிரக அமைப்புகள் எது இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருப்பது,
சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பது, சனி ராகு அல்லது சனி கேது, இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே திருமண தடையும் கடனும் அவர்களோட முயற்சிக்கு முழுமையான பலனும் கிடைக்காத ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எல்லோருமே இந்த சந்திர கிரகண நாளில் அன்று நடைபெறும் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்வது பெரிய அளவிலான வெற்றியை தரும். பொதுவாகவே கடக ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடம். ரிஷப ராசி, ரிஷப ராசியின் அதிபதி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய அற்புதமான தாய் மகாலட்சுமி. அப்ப எப்பவுமே கடக ராசிக்காரர்கள் கடன் தீர்வதற்கும், உங்களோட பிரச்சனைகள் குறைவதற்கும், உங்களோட ஆசைகள் நிறைவேறுவதற்கும், உங்களோட திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாவதற்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது தாய் மகாலட்சுமியை. வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டு மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உறுதியாக உங்களோட எந்த சிக்கலாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதற்கு மகாலட்சுமியின் அனுகிரகம் இந்த நொடியே கிடைக்க தொடங்கும். இந்த சந்திர கிரகண நாளில் வழிபாடு செய்வது மிக பெரிய அளவிலான பலனை தரும். ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், நாக தோஷம், கலத்திர தோஷம், தார தோஷம் போன்ற தோஷங்களை நீக்க வல்ல ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா 18 ஆண்டுக்கு பிறகு இந்த கும்ப ராசியில் வரக்கூடிய ராகு சந்திரன் குருவின் பார்வையில் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். சரியா சொல்லணும்னா 18 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 18 ஆண்டுக்கு பிறகு கூட இந்த சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நிகழலாம். ஆனால் குருவின் பார்வையில் ராகு சந்திரன் இந்த கும்ப ராசியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கை வராது. அப்ப உங்களோட வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டும் வரக்கூடிய இந்த அரிய கிரக சேர்க்கை நாள்ல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருமண தடை, திருமண வாழ்க்கையில் சிக்கல், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவது, விவாகரத்து வழக்கில் சாதகமான தீர்வு வருவது, 2வது திருமணத்திற்கு நல்ல வரன், உங்களை புரிந்து கொண்ட வரன், ஒரு அற்புதமான வரன், உங்களை அனுசரித்து செல்லும் வரன் வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சுயம்வர கலா பார்வதி ஹோமத்துல நீங்க கலந்துக்கணும். திருமண தடைக்காக ஜோதிட சாஸ்திரத்திலும் மத குருமார்களும் ஜோதிடர்களும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் சொன்ன கடைசி வழிபாட்டுக்கு பெயர் தான் சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமத்தை முதல்ல செஞ்சது யார் அப்படின்னா, கடவுளில் தாய் பார்வதி தேவி தான் இந்த ஹோமத்தை பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக செஞ்சாங்க. அவங்க பயன்படுத்திய மூல மந்திரத்தை தான் இப்பவும் இந்த ஹோமத்துல பயன்படுத்தி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. அதனாலதான் இந்த ஹோமத்துக்கு பெயர் சுயம்வர கலா பார்வதி ஹோமம் அப்படின்னு பெயர். அப்ப இந்த ஹோமத்தை எங்க செய்வது விசேஷம் அப்படின்னா, கடகராசிக்கு லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதி யார்? மகாலட்சுமி. கலத்திரக்காரகன்னா யாரு? சுக்கிரன். சுக்கிரனோட அதிபதி யாரு கடவுளில்? தாய் மகாலட்சுமி. அப்ப கடக ராசி அல்லது கடக லக்னத்துல பிறந்தவங்க எப்பவுமே எந்த ஒரு ஆசையும், எந்த ஒரு முயற்சியும், எந்த காரியத்தில் வெற்றி பெறணும்னாலும் தாய் மகாலட்சுமியின் வழிபாட செய்வது அவசியம். மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்வது உடனடியான பலனை தரும். லட்சம் பேருக்கு மேல பலன் பெற்ற இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது திருமண தடையை, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை, விவாகரத்து வழக்கில் சாதகமான பதிலை, 2வது திருமணத்தை உறுதியாக நடத்தி வைக்கும் ஒரு உன்னதமான பரிகாரம். இந்த பரிகாரம் உலக பிரசித்தி பெற்றதாக இன்னைக்கும் இருக்கிறதுக்கு காரணமே திருமண சார்ந்த எல்லா சிக்கலையும் சரி செய்வதற்கான கடைசி பரிகாரம். அப்ப இந்த பரிகார ஹோமத்தில் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில நீங்க காலை 9 மணிக்கு ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஹோமம் எங்க நடக்குது? உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில நடக்குது. பக்தர்களால் 52வது சக்தி பீடமாக போற்றப்படக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துல தான் இந்த பரிகார ஹோமம் வர செப்டம்பர் 7ஆம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை வருது. நிறைய பௌர்ணமி வரலாம், நிறைய கிரக சேர்க்கை வரலாம். அது விடுமுறை நாள்ல வருவது இன்னும் விசேஷம். ஏன்னா விடுமுறை நாளுங்கும் போது நம்ம வேலைக்கு போறோம் அல்லது ஒரு தொழில் செய்யறோம் அல்லது ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம்னா அன்னைக்கு விடுமுறை நாளுங்கும் போது நம்ம வந்து கலந்து கொள்வது ஈஸி. இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னா, சேலம் மாவட்டம் தலைவாசல்ல, சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் வழியாக வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி 30வது கிலோமீட்டர்லையும் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்துலதான் செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெற இருக்கிறது. சரி, திருமண தடைக்கு இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு வேற என்ன செய்யணும்? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடணும். ஏன்னா ஆலயத்துல குறிப்பிட்ட அளவுக்கு
மேல அமர வைக்க இடம் இல்லைங்கிறதுனால அவங்க வந்து முன்பதிவை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எடுக்கிறாங்க. அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம். அதுதான் இந்த ஆலயத்தின் சிறப்பு. அப்ப நம்ம ஹோமத்துல அமரக்கூடிய நம்மள மகாலட்சுமியும் நவகிரகங்களும் பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படி கருவறைக்கு எதிரில தான் ஹோம குண்டம் அமைத்து அந்த ஹோம குண்டத்தை சுற்றி சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து இந்த ஹோமம் நடைபெறுவதால் நமக்கு கலத்திர காரகனான சுக்கிரனின் அருளும், நமக்கு லாபஸ்தானாதிபதியும் ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் அதிபதியான அஷ்டலட்சுமியின் அனுகிரகமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த ஹோம குண்டத்தையும் உங்களையும் நவகிரகங்களும் பார்ப்பதால் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், நான் முன்ன சொன்ன குருவாலோ ராகுவாலோ கேதுவாலோ சூரியன் செவ்வாயினால் சனியினால் எந்த தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி செய்யப்படும். அப்ப நவகிரகங்களின் தோஷம் நிவர்த்தி செய்யப்பட்டு நவகிரகங்களின் நல்லாசி கிடைப்பதால் இந்த நாளில் இந்த ஆலயத்தில் செய்யும் இந்த பரிகாரம் விசேஷமானது. இந்த ஆலயத்தில் 2 விசேஷமான மரபுகள் பின்பற்றப்படுது. ஒண்ணு, மகாலட்சுமியின் மாலை உங்க கழுத்தில் அணிவிக்கப்பட்டு இந்த ஹோமம் நடைபெறும். அப்ப மகாலட்சுமியின் மாலை நம் கழுத்தில் விழும் இவ்வேளை நமக்கு கலத்திர மாலை, கல்யாண மாலை, மணமாலைன்னு சொல்லக்கூடிய திருமண மாலை விரைவாக வரும் என்பது ஐதீகம். இன்னொன்னு, இங்கே வந்து நமக்கு அச்சதை வழங்கப்படும். அதாவது மங்கள அரிசி உங்களுக்கு அச்சதையாக வழங்கப்படும். இந்த அச்சதை மகாலட்சுமியை உங்களுக்கு கொடுப்பதாக ஐதீகம். அப்ப லக்ஷ்மி கையால் நமக்கு மங்கள அச்சதை கிடைத்தால் நமக்கு நிச்சயமாக மங்கள அச்சதை நம் தலையில் விழக்கூடிய நேரம் விரைவாக வரும். மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் உடனடியாக கிடைக்கும் என்பதுதான் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் திருமண தடை நீங்குது. அதுக்கான காரணமே இதுதான். கடன் வந்து எனக்கு நிவர்த்தி ஆகணும், தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படணும், நான் கொடுத்த பணம் அல்லது நான் ஏமாந்த பணம் எனக்கு திருப்பி வரணும், சொத்தாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் அது எனக்கு திருப்பி வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிகாரம்னா, இந்த சந்திர கிரகணம் தொடங்குற நாள்ல அன்னைக்கு வந்து நீங்க மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள். பெரிய அளவிலான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஜாதகத்துல ராகுவோடு என்ன கிரகம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்க வழிபாடு செய்யுங்க. உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்தில் ராகுவோடு சுக்கிரன் இணைவு பெற்றிருந்தால் இந்த தேங்காய் தீபம் போடும்போது ஒரு தாமரை பூவுல நீங்க 6 ரூபாய் காசை வச்சு பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட கடன் குறையும், உங்களோட தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், உங்களுக்கான சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். அதே உங்களோட ஜாதகத்துல ராகுவோடு சனி இணைவு பெற்றிருந்தால் அந்த நாள்ல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா, அன்னைக்கு தேங்காய் தீபம் போடுங்க. அந்த தேங்காய் தீபத்தை இரும்பிலான ஒரு வடை சட்டி இருக்கு இல்லைங்களா, இரும்பு வடை சட்டிக்குள்ள அரிசி பரப்பி அதுல அந்த தேங்காயை வச்சு நீங்க தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. ஏன்னா தேங்காய் தீபத்தை இரும்பில் போடும் பொழுது அது சனி ராகு சேர்க்கைக்கான பரிகாரமாக இருக்கும். சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வரவே வராதுன்னு நினைச்ச கடன் கூட வரும். எம்எல்எம், கிரிப்டோ கரன்சி போன்ற பண மோசடியில பாதிக்கப்பட்டிருந்தா கூட அதுல உங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும். நண்பர்கள் உறவுக்காரங்களுக்கு கைமாத்தா கொடுத்தோம், ஒரு உதவி செய்யலாமேன்னு செய்ய போனோம், கடைசியா உபத்திரத்துல முடிஞ்சிருச்சு, கேரண்டி ஜாமீன் போட்டோம், அவங்க கண்டுக்கவே இல்லை, ஆனா அவங்க நல்லாதான் இருக்காங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சரியாகும். கடவுள் அவர்களுக்கான உண்மையை உணர்த்துவார். அப்ப கண்டிப்பாக அவர்கள் உங்களை நாடி வந்து உங்கள் சிக்கலை சரி செய்து வைப்பார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பையும் இந்த காலகட்டத்தில் தாய் மகாலட்சுமியும் நவகிரகங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள். ரகசிய வழிபாடு, நமக்கு சூட்சும வழிபாடுகளை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வளரணுமோ அதுக்கெல்லாம் பௌர்ணமியில நீங்க வழிபாடு செய்யணும். இந்த சந்திர கிரகணம் தொடங்குற அந்த நாள்ல, சந்திர கிரகணம் இரவு தொடங்குது, நம்ம இந்த பூஜையை காலையில செய்யறோம். தேங்காய் தீபம் போடுபவர்கள் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் இந்த தேங்காய் தீபம் போடலாம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த ஆலயத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது நடை சாத்தப்படாது. ஏன் அப்படின்னா, கருவறையில அஷ்டலட்சுமியோடு நவகிரகமும் இருக்காங்க. அப்ப நவகிரகங்கள் இணைந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள் எப்பொழுதுமே வந்து கண்டிப்பாக நடை சாத்தப்படாது. அதனாலதான் காளஹஸ்தியில கூட பாத்தீங்கன்னா கிரகணத்தின் போது நடை சாத்துற வழக்கம் இல்லை. திருத்தணியிலையும் அதே போலதான் வந்து உங்களுக்கு நடை சாத்தப்படாது. இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ள, இந்த தேங்காய் தீப வழிபாடு செய்ய நானும் ஆலயத்துக்கு வருகிறேன். அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான சந்தேகங்கள் எது இருந்தாலும் அன்னைக்கும் என்னங்க நேரில் சந்தித்து கேட்கலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் பண்ணிட்டு மற்ற கடகராசி அல்லது
அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் நீங்க ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வைங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.